ஊத்தாங்கரையில் திமுக கிழக்கு மாவட்டம் ஊத்தாங்கரை சட்டமன்ற தொகுதியில் பாக முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தாங்கரை சட்டமன்ற தொகுதி திமுக பாக முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் சக்கரபாணி அவர் பேசும்பொழுது தமிழக முதல்வர் கடந்த தேர்தலில் அறிவித்த வாக்குறுதி மட்டுமல்ல, அறிவிக்காத வாக்குறுதி நிறைவேற்றி வருவதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வழங்குவது குறித்து இதுவரை 1,14,00,000 பேருக்கு வழங்கியுள்ளதாகவும், மேலும் இந்த மாதம் 11,86,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும், அவர்களுக்கும் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாகவும், அதேபோல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அரசு அறிவித்த 300 ரூபாயில் 294 ரூபாய் வழங்கி வருவதாகவும், மீதமுள்ள 6 ரூபாய் விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும் கூறினார். 100 நாள் வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு மத்திய அரசு பணம் வழங்க மறுத்து வருவதாகவும், அதனால்தான் காலதாமதம் ஆகுது கூறினார். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஊத்தாங்கரை சட்டமன்றத்தில் 42,000 வாக்குகள் அதிகம் பெற்று தந்ததாகவும், இந்த ஆண்டு சுமார் 60,000 வாக்குகள் பெற்றுத்தர வேண்டும் என சூழல் வைக்க வேண்டும் என கூறினார். மக்களிடையே அரசனுடைய சாதனைகளை விளக்கி கூறி வருகின்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியடைய பாடுபட வேண்டும் என பேசினார். கூட்டத்தில் ஊத்தாங்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாக முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் என சுமார் 9,000 பேர் கலந்து கொண்டனர். இதில் அனைவருக்கும் திமுக தலைவர்களும், முதல்வர், மகளிர் மற்றும் அமைச்சர் உதயநிதி புகைப்படம் பொருந்திய வாட்சிகள் மற்றும் நாள்காட்டி இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த முறை அதை நாம் கூடுதலாக பெற்று 50,000 60,000 வாக்குகள் கூடுதலாக பெற இரண்டையும் நாம் வெற்றி பெற்று தளபதியார் கையில் வழங்குவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வழங்கவிருக்கும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் அமைச்சர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் நமது அண்ணன் அவர்களை மெம்பர்ஸ் கமிட்டி உறுப்பினர்களே, மகளிர் அணியை சேர்ந்த மகளிர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளே மற்றும் இங்கே இருக்கின்ற ஏன பெரியோர்களே அனைவருக்கும் என அதிக எல்லா பேர் சொல்லி போன நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நமது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றத்தினுடைய பொறுப்பு கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, கடமை தண்ணீர் கட்டுப்பாடு மிக முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேரறிஞர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் வருகிற 21ஆம் தேதி சேலத்தில் பக்கத்தில் மாநாடு நடத்துறார். எனவே அதுல நம்ம இயக்கத்தை தயவு செஞ்சு 100 ரூபாய் 200 ரூபாய் செஞ்சு சால்வ் எடுக்காங்க. நீங்க வரவேற்பா ஒரு நிமிஷம் தான் கொடுங்க. அப்படி நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்னா ஒரு புத்தகம் கொடுங்க, அது நூலகத்துக்கு கொடுக்கலாம். அதுக்கு மீறி நான் கொடுக்கணும்னு நினைச்சுன்னா கைத்தறி ஆகணும். இனிமேல் சால்வை யார் கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம், கற்றுப்படக்கூடாது. நன்றி. அனைத்து